ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா கிட்ட 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இட்லி பொடி செஞ்சு வீடியோ போட சொல்லி. சூப்பரான சுவையான தரமான இட்லி பொடி. நம்ம வந்து எங்கள் வீட்டில் இட்லி பொடி அரைச்சா எப்படியும் ஒரு கிலோ அரைப்போம். அந்த 1 கிலோ அந்த ஒரு வாரத்துக்கே பத்தாது. என் மவளே சீக்கிரமே எல்லாம் காலியாயிரும் சாப்பிடுவா இட்லி பொடி. ஸோ அப்படி தான் எப்படி செய்யலான்றத இன்னைக்கு நான் வந்து 1/4 கிலோ வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து தோல் உளுந்து போட்டால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லது, சத்து கிடைக்கும் அப்படின்றக்காக 1/4 கிலோ வந்து கருப்பு. இது எல்லாமே வறுத்து எடுத்துருக்கேன். ஆமாம், கருப்பு உளுந்து 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, எள்ளு வந்து 2 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 20 பூண்டு பல், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் வரமிளகா வந்து ஒரு 30 வரமிளகா, அப்புறம் நல்லா தாராளமாக ஒரு கையளவுக்கு வந்து கருவேப்பிலை, அரிசி, உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு வந்து ஈரமாக இருக்கும்ல, அதனால் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அரிசி வந்து ஒரு வறுத்த அரிசி வந்து ஒரு கை அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் வறுத்து வெறும் பேனில். ஒரு சிலவங்க வந்து எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க. அப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்கக்கூடாது. நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா வெறும் சட்டியிலே வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ஃபேன் காற்றுல ஆற வச்சு அரைச்சோம்னா சூப்பராக 1 மாதம் வரைக்குமே கெடாமல் நம்ம வந்து சாப்பிடலாம். அரைச்சிக்கிட்டு வா, டேஸ்ட் பார்ப்போம். இட்லிக்கும் தோசைக்கும் நம்ம பறந்துக்கிட்டு சட்னிலாம் அரைக்க தேவையில்லை. காலையில் டக்குன்னு வந்து பிள்ளைங்களுக்கு அதிகபட்சமாக அந்த இட்லி பொடி ஒரு 5 நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான், எல்லாம் இட்லி பொடி தான் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஒரு வாரமாக ஒவ்வொன்றா வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இதை உளுந்து ஒரு தடவை, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு, வரமிளகா, அப்படி ஒவ்வொன்றா வாங்கி சேர்த்து இன்னைக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, நான் அரைச்சிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரேன். சரி, அரைக்கிறதுக்கு ரெடியா நிஷா? கரண்ட் போயிடுச்சுங்க, இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெறும் மிளகாயை போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அள்ளி போட்டு அரைச்சிட்டு. ஓகே, ஃபுல்லாக நிஷா அரைச்சி ரெடி பண்ணட்டும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொடி. காஷ்மீர் மிளகாயா சாதா மிளகாயா? சரி, காஷ்மீர் மிளகா வந்து ஒரு 2 இது போட்டுக்கலாம் கலருக்காக. மீதி நார்மல் மிளகா வந்து ஒரு 15-20 அந்த மாதிரி காரத்தை ஒன்று. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட தரமான இட்லி பொடி. செம்ம மாசாக இருக்கா? கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிஷாவை செய்ய சொல்கிறேன். நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி, நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இட்லி தோசையெல்லாம் கப்பான்னு உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். வாசனை எங்கள் வீட்டில் வந்து எப்போ என் மகன் செஞ்சுட்டேன்னா காலியாகங்களே அம்மா இட்லி பொடி அரைச்சிரு, அம்மா இட்லி பொடி அரைச்சிரு அப்படியம்மா. மணக்குது அப்படியே வாசம் வருது. அந்த வறுத்தோடனே அந்த வாசனை, இப்போ அரைச்சோடனே அதை விட வாசனை. ஓகே, ஒரு டப்பாவில் கொட்டி வச்சோம்னா எங்களுக்கு ஒரு 15-20 நாளைக்கு இட்லி பொடி தேவையில்லை. 1 கிலோ 1.5 கிலோ வருமா இது? ஆமாம், நம்ம வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்குறத விட அதில் கொஞ்சம் தான் இருக்கும். அதை விட நம்ம 100 ரூபா தீர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் இருக்காது. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ருவோம். அப்புறம் ஐயோ பிள்ளைங்களுக்கு இருக்கான்னு தெரியாது, அதனால நம்ம கொட்டி வேற சாப்பிட்ருவோம். அதனால இது என்ன, நம்ம வீட்டில் வந்து 100 ரூபா செலவு பண்ணுறத நம்ம பாட்டுக்கு வேணுங்கிறது வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு.